ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வித்தியாசமான மீன் குழம்புக்கு தான் என்னென்ன பொருட்கள்ன்றதை காட்டிக்கிட்டு இருக்கேன். இது தேங்காய் தண்ணி, இது தேங்காய், தக்காளி, வெங்காயம் குழம்புல போடுறதுக்கு. நம்ம தாளித்து வைக்கிற குழம்பை விட இது உடனடியாக சட்டுன்னு இது எல்லாமே தாளிக்கிறதுக்காக வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, தக்காளி இதை தட்டி எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதி மாங்காய் அதோட சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சட்டி வச்சுருக்கேன். இந்த அகலமான சட்டியில் தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகலமான சட்டியில் குழம்பு வைக்கும்போது மீன்கள் உடையாமல் இருக்கும். தேங்காவோட மசாலா போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். புளி எந்த அளவுக்கு தேவை அப்படின்றதையும் காட்டியிருக்கிறேன். இப்போ இந்த சட்டியில் அந்த மசாலா, தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையும் புளிக்கரைசல் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வச்சுருக்கிறேன். எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தேவையோ அதை நம்ம முன்னாடியே ரெடி பண்ணிக்கணும். எப்போதுமே தண்ணியை செகண்டாக நம்ம சேர்த்தோன்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. பாருங்கள் எந்த அளவுக்கு நான் கரைச்சிருக்கேன்னு. எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இதுக்கு மேலே திக்னஸ் தேவை கிடையாது. ஸோ இதை அப்படியே அடுப்பில் வச்சு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கணும். நான் பெரும்பாலும் கல் உப்பு தான் சேர்ப்பேன். இந்த கல் உப்பு கரைஞ்சி அந்த குழம்பு கொதிக்கும்போது ஒரு ஸ்மெல் நல்லாயிருக்கும். இதான் மீன் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். எப்போதுமே கலவை மீன், எல்லா மீனும் கலந்த மாதிரி, இது வாவல், எல்லா மீனும் கலந்த மாதிரி நம்ம மீன் எடுத்து குழம்பு வைக்கக்கூடாது. எனக்கு தேவையான மீன் எடுத்து பொரிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சு மசாலாலாம் போட்டிருக்கிறேன். நான் ஸ்ரீ நட்டார் மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் பொரிக்கிறதுக்கு. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நகர மீன் தான் நான் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த குழம்புக்கு இந்த அளவு மீன் போதும். குழம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு கொதித்து வந்திருக்குன்னு. இதோட மாங்காய் போட்டிருக்கிறேன். மாங்காவோட தன்மையை வச்சு தான் குழம்போட கண்டிஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு இடத்துல மீன் பொரியுது. மீன் எப்போதுமே குழம்பு மசாலா வடைலாம் போயிட்டு நல்லா குக் ஆகிட்டு ஸ்மெல் நல்லா இருக்குது. இப்போ இந்த பெரிய சட்டியிலேருந்து சின்ன சட்டிக்கு மாற்ற போகிறேன். குழம்ப தாளிக்க போகிறேன். சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பெருஞ்சீரகம், வெந்தயம், அப்புறம் தாளிப்புக்கு நான் தட்டி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் போட்டு தாளிசம் பண்ண போகிறேன். நல்லா வதங்கணும். கொஞ்சமாக சால்ட்டு போட்டு வதக்குனிங்கன்னா குயிக்காக வதங்கிடும். இதை நல்லா வதக்கி அதை குழம்புல சேர்த்துட்டு வேலை முடிஞ்சிடும். இப்போ நான் குழம்ப திருப்பி அடுப்பில் வச்சு, நான் சட்டி மாற்றிருக்கேன் இல்லையா, அது தூக்கி அடுப்பில் வச்சு மீன் போட்டு லைட்டாக கொதி வரும்போது இந்த நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் அதில் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். மீனெல்லாம் உடையாமல் போடுறேன். மீன் ஏன் கொதி வரக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் மீன் உடையாமல் இருக்கும். பாருங்கள், ஃபுல் ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கிறேன். இப்போ நான் தாளிசத்தை ஊற்றிட்டு குழம்ப ஆஃப் பண்ணிடுவேன், அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி என்னன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்ஸ்கிரைப், உங்களோட ஆதரவை நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆகிட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். வாங்க சாப்பிடலாம்.